Okay. Lord, help me to do justice to this wonderful passage in Jesus' name. Amen. Right, so Stephen's death in some ways was like that of the Lord Jesus. ஸ்தேவானுடைய மரணமும் சில முறைகளின்படி பார்த்தால் சில நேரங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை போல் இருக்கிறது. Both were hated by the Orthodox Jews. இரண்டு பேருமே திருச்சபை அது யூதர்களாலே வெறுக்கப்பட்டவர்கள். His last words were somewhat similar. அவருடைய கடைசி வார்த்தைகளும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்தது. But really he was not at all like the Lamb of God. ஆனால் ஸ்தேவான் தேவாட்டுக்குட்டியை போல் இல்லை. Who was referred to in Isaiah, who as a sheep before its shearers was silent, so he opened not his mouth. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், ஆடு தன்னை மயக்கத்திற்கிறவர்களிடம் முன்பாக சத்தமிடாது இருக்கிறது போல அவர் வாயை திறக்காமல் இருந்தார். No, thanks to our Lord's victory on the cross, Stephen had received the wisdom, the faith and the courage to condemn their behavior. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் பிறகு உயிர்த்தெழுந்ததினாலே ஸ்தேவானுக்கு அந்த வல்லமையும் ஞானமும் கிடைத்தது. Our Lord was not in a position to do this. நம்முடைய ஆண்டவர் இதை சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கவில்லை. What they had done to him was shocking and shameful. யூதர்கள் கிறிஸ்துவுக்கு செய்தது மிகவும் அதிர்ச்சியானதும் வெட்கப்படத்தக்கதுமாயிருக்கிறது. Their betrayal and murder of their Messiah followed a history of rebellion against God. அவர்கள் தங்களுடைய மேசியாவை புறக்கணித்து அவரை கொலை பண்ணினதினாலே பரம்பரையாக அவர்கள் செய்த கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். And what was the response of the Jews to this serious accusation? இங்கே ஸ்தேவான் அவர்களை பார்த்து குற்றம் சாட்டின பொழுது யூதர்கள் என்ன செய்தார்கள்? It was a shower of stones, அவர்களை கல்லெறிந்தார்கள், confirming the validity of his message. அவனுடைய செய்தி எவ்வளவு பாரதூரமானது என்பதை காட்டினார். But stones are no match for truth. ஆனாலும் கல்லுகள் சத்தியத்தை மறைக்க முடியாது. Neither is censorship. அடைத்து சொல்லக்கூடாது என்று கட்டளை கொடுக்கிறது கூட சத்தியத்தை அடைத்து வைக்க முடியாது. The Bible contains a message that cannot be altered. வேதாகமம் ஒரு செய்தியை சொல்லுகிறது, அதை மாற்ற ஒருவராலும் கூடாது. And we are hearing Stephen's words again this morning because they were written down. மீண்டும் நாங்கள் ஸ்தேவானுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியதாக இருக்கிறது, ஏனென்றால் அதை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதுனால. Do you see how precious this word of God is? அவை இந்த தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு விலை மதிப்பில்லாதவை என்பது உங்களுக்கு விளங்குகிறதா? It is indestructible. இதை அழிக்க கூடாது. And what was their temple which they were so proud of? அவர்களுடைய தேவாலயம், அவர்கள் மிகவும் பெருமைப்பட்டவர்களுடைய தேவாலயம் எப்படியா? It was a pile of stones. அது கற்குவியலாக மாறியது. Carefully arranged, but just a pile of stones. அது கவனமாக கட்டப்பட்ட கற்களாலே கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தான், ஆனாலும் அது கற்கள் தான், கற்குவியல் தான். The wicked king Herod the Great had been making it grander, more spectacular. ஏரோது ராஜா ஒரு கூடாதவனாக இருந்தும் அவன் அதை தன்னுடைய புகழ்ச்சிக்காக பெரிதாக காட்டினான். And this is why one of the disciples, and perhaps you'd like to turn to Mark chapter 13 and verses 1 and 2. மார்க் 13 முதலாம் இரண்டாம் வசனங்களிலே நாங்கள் இதை பார்க்கலாம். One of his disciples said to Jesus, "Teacher, see what manner of stones and what buildings are here." And Jesus answered and said to him, "Do you see these great buildings? Not one stone shall be left upon another that shall not be thrown down." Which chapter in Mark? Mark 13. Mark 13. 13, yes, 1-3, verses 1 and 2. மார்க் 13 முதலாம் இரண்டாம் வசனங்கள். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்பட்ட போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி,
போதகரே இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது என்று பாரும் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். And what Jesus prophesied happens within a generation. இயேசு தீர்க்கதரிசனமாக சொன்னது ஒரு சந்ததி முடிய முன்னே நிறைவேறுகிறது. It happened in AD 70 கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டிலே நடந்தது. when the Romans besieged Jerusalem. ரோமர் எருசலேமை முற்றுகையிட்ட போது. Yes, it was done by a great general, Roman general called Titus, தீத்து என்ற ஒரு ரோம அதிபதியாகவே இது நடந்தது. who would later become emperor. அவர் பிறகு ஒரு ராஜாவானார். He destroyed the temple and razed Jerusalem to the ground. அவன் எருசலேம் தேவாலயத்தை இடித்தது மட்டுமல்ல, எருசலேம் நகரம் முழுவதையுமே தரைமட்டமாக்கி போட்டான். Now these would be the days of vengeance prophesied by our Lord in Luke. இதைத்தான் லூக்கா நம்முடைய ஆண்டவர் சொன்ன இந்த பாடடைப்பு. And I'd like us to turn to Luke chapter 21. லூக்கா 21ஆம் அதிகாரத்தை பாருங்கள். And verse 20 to 24. 20 தொடக்கம் 24 வரை. Perhaps somebody would be we may need to do it from here because of the microphone. Luke 21 verses 20 to 24, which I'll read in English. But when you see Jerusalem, and this is Jesus speaking, but when you see Jerusalem surrounded by armies, then know that its desolation is near. Then let those in Judea flee to the mountains, and let those who are in the midst of her depart, and let not those who are in the country enter her. For these are the days of vengeance, that all things which are written may be fulfilled. But woe to those who are pregnant, and to those who are nursing mothers in those days, for there will be great distress in the land, and wrath upon this people. They will fall by the edge of the sword, and be led away captive into all nations, and Jerusalem will be trampled by Gentiles until the times of the Gentiles are fulfilled. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமலும் இருக்க கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகள். அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கரைக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். Now, all this was fulfilled in AD 70, which was 35 years away from the time of Stephen. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டிலே இவை எல்லாம் நிறைவேறியது. The Jews' punishment from God was coming. கடவுளிடமிருந்து யூதருக்கான தண்டனை வருகிறது. And what was the temple? இந்த தேவாலயம் என்ன? Stephen tells them, verse 48 of Acts chapter 7. 48ஆம் அப்போஸ்தலர் 7:48ஆம் வசனத்திலே ஸ்தேவன் சொல்லுகிறார், The Most High does not dwell in temples made with hands. உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். And then he quoted from Isaiah 66 verses 1 and 2, which you don't need to turn to. ஏசாயா 66:1-2 ஏசாயா கூறுகிறதை மீண்டும் இங்கே கூறுகிறார். Heaven is my throne and earth is my footstool. What house will you build for me, says the Lord, or what is the place of my rest? Has my hand not made all these things? வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாயிருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாங்க.
What was the message for these Jews? இந்த யூதர்களுக்கான செய்தி என்ன? It was pure condemnation. ஒரு நியாயத்தீர்ப்பு. Verse 51 in Acts 17. You stiff-necked and uncircumcised in heart and ears. You always resist the Holy Spirit, as your fathers did, so do you. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். 51ஆம் வசனம். And verse 52, which of the prophets did your fathers not persecute? And they killed those who foretold the coming of the just one, of whom you now have become the betrayers and murderers. 52ஆம் வசனம், தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதியாருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்களை கொலை செய்தார்கள். இப்பொழுதும் நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். In verse 53, who have received the law by the direction of angels and have not kept it. 53ஆம் வசனம், தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அவைகளை கைக்கொள்ளாமல் போனீர்கள். Stephen was not a man pleaser. இங்கே ஸ்தேவான் மக்களை திருப்திப்படுத்த விரும்பவில்லை. He was not a politician. அவன் ஒரு அரசியல்வாதி அல்ல. He wasn't trying to encourage the Jews. அவர் யூதரை உற்சாகப்படுத்த விரும்பவில்லை. He didn't need their vote. அவர்களுடைய ஓட் அவனுக்கு தேவைப்படவில்லை. He didn't give them a nice sermon. அவனுக்கு ஒரு நல்ல அழகான பிரசங்கம் செய்யவில்லை. But he spoke the truth. ஆனால் சத்தியத்தை பேசினார். He told them what God wanted these wicked people to hear. இந்த அக்கிரமக்காரர் கேட்க வேண்டிய கர்த்தர் விரும்புகிற செய்தி என்ன என்பதை அவன் கூறினான். And he told it in the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே அதை கூறினான் தைரியமாக. Did some repent? சிலர் மனம் திரும்பினார்களா? No. இல்லை. Look at verse 54. 54வது வசனத்தை பாருங்கள். They gnashed at him with their teeth. They were cut to the heart, but not to repent, only to rage. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். Now there are times when God hardens men's hearts. சில வேளைகளிலே மனிதர்களுடைய இருதயத்தை கடவுள் கடினப்படுத்துகிறார். I was going to talk about Noah. நோவாவை பற்றி நான் கூற விரும்புகிறேன். Because Noah was a remarkable man of God. நோவா ஒரு விசேஷித்த கர்த்தருடைய மனிதன். He was a preacher of righteousness. அவன் நீதியை பிரசங்கித்தான். Building this enormous ark. ஒரு பெரிய இந்த பேழையை உருவாக்கினான். Telling them that God was going to flood the world and kill everything in it. கர்த்தர் இந்த பூமியை வெள்ளத்தினாலே அமிழ்த்தி எல்லாவற்றையும் அழிக்கப் போகிறார் என்று எச்சரித்தார். There was plenty of room in that ark for the tens of thousands who would have listened to him preaching to have come in. அவன் பிரசங்கத்தை கேட்ட 10,000 10,000 பேர்கள் அங்கே உள்ளே வருவதற்கு அந்த பேழையிலே இடம் இருந்தது. But only 8 people went into that ark. ஆனாலும் 8 பேர் தான் அந்த பேழைக்குள் போனார்கள். So Noah's preaching of righteousness had none effect apart from the fact that the truth was proclaimed. ஆகவே நோவாவினுடைய பிரசங்கத்தினாலே ஒரு விதமான பிரயோஜனம் இருந்ததாக தெரியவில்லை. ஆனாலும் சத்தியம் போதிக்கப்பட்டது. The people of Noah's time were facing a terrible judgment. இங்கே நோவாவின் நாட்களிலே இருந்தவர்கள் ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பை அனுபவித்தார்கள். And so were the people of Jesus' time. இயேசுவின் நாட்களிலே இருந்தவர்களும் அப்படித்தான். They had committed a terrible crime by crucifying Jesus. இயேசுவை சிலுவையில் அறைந்ததினாலே ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டார்கள். And now they were about to murder Stephen. இப்போ ஸ்தேவானை கொல்ல பார்க்கிறார்கள். Judgment would be coming shortly. நியாயத்தீர்ப்பு சீக்கிரம் வரும். Yet God is merciful and gracious. ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவர். And he gave the Jews a period of grace up to AD 70. கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆண்டு வரைக்கும் தேவன் யூதருக்கு ஒரு அவகாசம் கொடுத்தார். 35 years for the Jews to take in Stephen's message.
ஸ்தேவானுடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு 35 வருஷங்கள் கொடுக்கப்பட்டது. And repent. மனம் திரும்புவதற்கு. And of course, many did. பலர் மனம் திரும்பினார்கள். However, as the following chapters of Acts will show, the Jews became more hardened to the gospel. ஆனாலும் இதற்கு அதிகாரங்களிலே நாங்கள் பார்க்க போகிறோம், யூதர்கள் இன்னும் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். More than that, the Jewish Christian converts who had repented were clinging on to the Old Testament law. அது மட்டுமல்ல, யூதர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் கூட இன்னும் பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். They couldn't be torn away from what they were used to. அவர்கள் தாங்கள் பழகின காரியத்திலிருந்து அவர்களை விடுவிக்க முடியாமல் இருந்தது. They were continuing to focus on the temple and insisting that Gentile Christians should be circumcised. அவர்கள் இன்னும் அந்த தேவாலய வழிபாட்டிலே இறுக்கமாக பிடித்துக்கொண்டு புறஜாதி கிறிஸ்தவர்களும் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார்கள். Stephen's sermon was inspired. ஸ்தேவானுடைய பிரசங்கம் பலரை தூண்டியது. He was teaching the disciples to beware of Judaism. ஆண்டவருடைய சீஷர்களை இந்த யூதாகம சமயத்திலிருந்து அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். And he was demonstrating to the disciples what it was like to be on the front line of the battle. ஆகவே இந்த யுத்தத்திலே, கிறிஸ்துவுக்கான யுத்தத்திலே முன்னே நிற்கிற, முன்தாண்டிலே நிற்கிறது என்றால் என்ன என்பதை ஸ்தேவான் எங்களுக்கு காட்டுகிறார். There was to be no compromise. அங்கே நாங்கள் ஒன்றையும் காம்ப்ரமைஸ் பண்ணுவதாக பிள்ளையானதை ஏற்றுக்கொள்ள முடியாது. No accommodation. இதையும் சேர்த்து செய்வோம் என்று சொல்வதற்கு இடமில்லை. The old was passing away, the new had come. பழையவை எல்லாம் கடந்து போயின, இனி எல்லாம் புதிதாக. As we continue through the book of Acts, we see how radical the change was. இங்கே நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்துக் கொண்டு போகும்பொழுது நாங்கள் பார்க்கலாம் இது எவ்வளவு திட்டவட்டமான ஒரு திருப்பம் என்று. No more keeping of the Sabbath day. இங்கே 7ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும் என்பது தேவைப்படவில்லை. When we hear that they met, they tended to choose the first day of the week. அவர்கள் ஒன்று கூடிய பொழுது அவர்கள் வாரத்தின் முதலாவது நாளை தெரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். Deliberately, it would seem, choosing not to meet on the Sabbath day to distinguish themselves from Judaism. அவர்கள் இந்த ஓய்வு நாளிலே ஒன்று கூடாமல் வாரத்தின் முதலாம் நாளிலே ஒன்று கூடுகிறதுனாலே அவர்கள் யூதாகம சமயத்திலிருந்து அவர்கள் தங்களை பிரித்துக் கொள்கிறார்கள். They did not offer sacrifices because the sacrifice had been made once for all by our Lord Jesus Christ on the cross. அவர்கள் பலியிடவில்லை, ஏனென்றால் தேவையான பலி, போதுமான பலி இயேசு கிறிஸ்துவினாலே சிலுவையிலே செலுத்தப்பட்ட ஆயிற்று. But they celebrated the sacrifice as often as they chose. ஆனாலும் அவர்கள் கூடி வரும் பொழுது எல்லாம் அவர்கள் அந்த பலியை நினைவு கூர்ந்தார்கள். We choose to do it once a month. நாங்கள் இப்பொழுது ஒரு மாதத்தில் ஒரு முறை அதை செய்கிறோம். But there's no ruling in the New Testament about how often. ஆனாலும் புதிய ஏற்பாட்டில் இதை எத்தனை முறை செய்ய வேண்டும் என்று ஒரு விதமான விதிகள் முறையும் இல்லை. It doesn't say how often or where or when. இது எங்கே எப்போ செய்யப்பட வேண்டும் என்று கூட சொல்லவில்லை. We no longer need altars. எங்களுக்கு பலிபீடங்களின் தேவை இல்லை. We no longer need priests. எங்களுக்கு இனி ஆசாரியர்கள் தேவைப்படவில்லை. Or temples. தேவாலயங்கள் தேவையில்லை. And if you'd like to turn to Galatians 5 and verse 1. கலாத்தியர் 5:1 நாங்கள் திருப்பி பார்த்தோமானால், where we read Paul exhorting the Galatians, saying, "For freedom Christ has set us free. Stand firm and do not submit again to a yoke of slavery." Galatians 5:1. கலாத்தியர் 5:1 நாங்கள் பார்ப்போம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். So Stephen's message to the Jews is a message to us.
தேவான் அன்று யூதருக்கு கொடுத்த செய்திதான் இன்று எங்களுக்கும் உரிய செய்தி. It's a message to us not to turn back to the Old Testament mindset. பழைய ஏற்பாட்டின் சிந்தனைக்குள் நாங்கள் மீண்டும் போய்விடக்கூடாது. Not to put ourselves back under law. நியாயப்பிரமாணத்தின் கீழே நாங்கள் எங்களை போட்டுவிடக்கூடாது. Not to keep a record of our good works as a justification before God and man. நாங்கள் செய்த நல்ல காரியங்களை பட்டியல் போட்டு இது எங்களை நீதிவான் ஆக்கும் என்று யோசிக்க கூடாது. Self-righteousness, that is. சுயநீதி. But instead to glory in Christ Jesus our Lord. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் மகிமைப்பட. Paul exclaimed at the end of Galatians. Turn to Galatians chapter 6 and verses 14 and 15. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். பவுல் என்ன சொல்லுகிறார்? But far be it from me to boast, except in the cross of our Lord Jesus Christ, by which the world has been crucified to me and I to the world. For neither circumcision counts for anything, nor uncircumcision, but a new creation. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியே காரியம். Yes, let's pray. ஜெபிப்போம். Most gracious Father, give us the same confidence that you gave Stephen. May our testimony, like his, be firm to the end. Amen. Amen.